கமலாலயத்தில் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கமலாலயத்தில் பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடி விடுகிறார்கள். அடுத்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் நயினா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார். இந்நிலையில் கமலாலயத்தில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய அறிவுறுத்தல்படியே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் என்ற முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்நிலையில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கிடையில் தற்போது கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. பட்டாசு வெடித்து பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு சற்று நேரத்துக்கு முன்பு நயினா நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக மாநில தலைவர் பதவியை பொறுத்தவரை வேறு எந்த ஒரு நபரும் இதுவரை விருப்ப மனு தாக்கல் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தற்போது நயினா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஏற்கனவே அவர்தான் மாநில தலைவர் என்ற ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது கமலாலயத்தினுடைய அந்த அலுவலகம் முன்பு நயினா நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் தற்போது பட்டாசு வெடித்து கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை மாலை 4 மணிக்கு கட்சியின் சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என ஏற்கனவே பாஜகவினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இதுவரை விருப்ப மனுவை மாநில தலைவர் பதவிக்கு வேற யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யப்படாத இருக்கக்கூடிய நிலையில் நயினா நாகேந்திரனுடைய அந்த ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து தற்போதே கொண்டாட தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிகப்படியான அந்த உற்சாக கொண்டாட்டங்கள் என்பது தொடங்க இருப்பதற்கான உதாரணங்கள் தற்போது இருக்கக்கூடியது. நிச்சயமாக லிபிகா, தொடர்ச்சியாக இந்த தொண்டர்களுடைய மனநிலையை பதிவு செஞ்சுட்டு வரீங்க. கொண்டாட்டம் ஒருபுறம் களை கட்டி இருக்கிறது. பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மற்றொரு நேரத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பாஜக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்று மாலையே அறிவிப்புக்கு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா லிபிகா? தற்போது மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களும் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக தற்போது ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அதே போன்று தற்போது மத்திய அமைச்சருடன் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினுமே இதுவரை விருப்ப மனு தாக்கல் வேற எந்த ஒரு நபரும் விருப்ப மனு தாக்கல் செய்யப்படாத இருக்கக்கூடிய நிலையிலும் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளைதான் நடைபெறும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீவாரி திருமண மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மண்டபத்தில் 1700 பாஜகவை சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது கொடுக்கப்படும் என ஏற்கனவே தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாளைய தினம் இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக அதற்கான பதவியேற்பு என்பது அதன் பின்னர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது இந்த ஆலோசனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதுவரை தேசிய பொதுக்குழு உறுப்பினரை பொறுத்தவரை இந்த பதவிக்கு 86 மனுக்கள் என்பது பெறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போது மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கார். தொடர்ச்சியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே தற்போது பார்க்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் இந்த விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்போதே இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் நேரம் போக போக இன்னும் கொண்டாட்டம் களை கட்டும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட அவர்தான் அடுத்த பாஜகவினுடைய மாநில தலைவராக பதவி ஏற்பார் என்பது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது நாளை தான் தெரிய வரும் என தலைமை கழகம் சார்பில் தற்போது தகவல் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க லிபிகா. மற்றொரு புறத்தில் செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். வேல்முருகன், ஒருபுறம் பாஜக தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு நேரத்தில் தற்போது வரை எந்தெந்த தலைவர்கள்லாம் இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள், அதே போல பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை, அடுத்ததாக தலைவர் பொறுப்பேற்கக்கூடிய நயினா நாகேந்திரன், இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சவால்கள். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பதவியேற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது 2026 தேர்தல் வரக்கூடிய நிலையில நயினா நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நகர்வாக அது பார்க்கப்படுகிறது.